உங்கள் அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. இஸ்ரேல் ஒரு குட்டியான நாடு. ஆனா அந்த நாட்டை சுத்தி ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி, சிரியா, ஈரான்னு ஏகப்பட்ட பகைவர்கள். எப்ப வேணா எங்கிருந்து வேணா தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இஸ்ரேலினுடைய வரலாறு கடந்திருக்கு. என்னதான் ஹைடெக் வெப்பன்ஸ் இஸ்ரேல் கையில இருந்தாலும் நம்ம 4 குண்டு போட்டோம்னா எதிரி நாடு நம்ம மேல ஒரு 4 குண்டு போட தானே செய்வாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இஸ்ரேல் கான்பிடென்ட்டா அந்த போரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அதுதான் அவங்களுடைய வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். போர்ல வால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியமானது பாதுகாப்புக்கான அந்த கேடயம். அப்படி அந்த கேடயமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சுதான் இத்தனை நாளா சர்வைவ் ஆகிட்டு இருக்கு இஸ்ரேல். இப்ப சமீபத்துல கூட ஒரே நேரத்துல 181 மிசைல்களை, அதாவது பேலிஸ்டிக் மிசைல் சொல்லப்படுற ஏவுகணைகளை ஈரான் தாக்குதல் பண்றாங்க இஸ்ரேல் மேல. ஆனா அந்த ஏவுகணைகளை எல்லாம் இஸ்ரேல் இடைமறிச்சு தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% ஏவுகணைகளை நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் எங்களுடைய அந்த அட்டாக் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேல் மேல விழுந்தது உண்மைதான். ஆனா அதனால பெரிய சேதாரம் ஏற்படல. அவங்க ஏவுன முழு ஏவுகணைகளும் இஸ்ரேல் மேல விழுகல. சோ அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் கொண்டது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். கிட்டத்தட்ட உலகத்திலேயே சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏவுகணைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பல வகைகள் இருக்கும். ஒன்று எல்லை பக்கத்துல இருந்து வர ஒரு ஏவுகணையா இருக்கலாம். இன்னொன்று ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நாடுல இருந்து ஏவப்படுற ஏவுகணையா இருக்கலாம். சில ஏவுகணைகள் அட்மாஸ்பியர்னு சொல்லப்படுற நம்மளுடைய பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி வெளியே போய் டிராவல் ஆகி அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட நாடு மேல போய் விழுகும். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஏவுகணைகள் இருக்கு. இந்த ஏவுகணைகள் ஒவ்வொன்றையும் சமாளிக்கிற அளவுக்கு இஸ்ரேல் தனித்தனி டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3 மற்றும் அயன் பீம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் செயல்பாட்டில் வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். முதல் சிஸ்டம் அயன் டோம். பக்கத்து நாடுகள்ல இருந்து தாக்கப்படுற ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஏவுகணைகளை அடிக்கிறதுக்காக தான் இந்த அயன் டோம் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏவப்படுற இந்த ஏவுகணைகளை மட்டும்தான் இந்த அயன் டோம் சிஸ்டம் அளிக்குது. 2006ல லெபனானுக்குள்ள ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க இஸ்ரேல். அப்போ லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மேல சரமாரியான ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேல் மேல ஏவப்பட்டு இது இஸ்ரேலுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. அந்த போர்ல இருந்தும் இஸ்ரேல் பின்வாங்கினாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த போர் ஒரு தோல்வியாக தான் கருதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் தீர்மானமா ஒரு முடிவெடுத்தாங்க. தங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்க உருவாக்க போறோம்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சு அதுக்கப்புறமா உருவாக்குனது தான் இந்த அயன் டோம் சிஸ்டம். 2011 தான் இந்த அயன் டோம் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 90% ஏவுகணைகளை எங்களால் இந்த அயன் டோம் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அழிக்க முடியுதுன்னு சொல்றாங்க இஸ்ரேல். ஆனா உலக நாட்டில் இருக்கிற வல்லுநர்கள் அதை ஏத்துக்கல. 90% அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் 80% அளவுக்கு ஏவுகணைகளை அழிக்கிற திறன் இந்த அயன் டோம் சிஸ்டத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச வல்லுநர்கள் சொல்றாங்க. நீ உலகத்துல பல்வேறு நாடுகள் கிட்ட இருக்கிற பல்வேறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலேயே பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அயன் டோம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தொழில்நுட்ப நிறுவனமான ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த அயன் டோமை வடிவமைக்கிறாங்க. ஸோ அந்த வடிவமைப்பை வச்சு இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் அதை உருவாக்குறாங்க. இதுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அயன் டோம் எப்படி செயல்படுகிறது? அயன் டோம்ல மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. முதல் காம்போனன்ட் ரேடார்கள். இதுல மொத்தம் 3 ரேடார்கள் இருக்கு. அந்த ரேடார்கள் தான் இஸ்ரேலினுடைய வான்பரப்புக்குள்ள ஒரு விமானமோ, ஜெட்டோ, ஒரு ட்ரோனோ, ஒரு ஏவுகணையோ எது வந்தாலும் துல்லியமா கண்டுபிடிச்சிரும். இந்த ரேடார் மழையோ புயலோ என்ன மாதிரியான கிளைமேட் இருந்தாலும் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இந்த ரேடார் துல்லியமா இயங்கக்கூடிய திறன் படைச்ச ரேடாரா இருக்கு. ஒருவேளை இஸ்ரேலை நோக்கி ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா இந்த ரேடார் அதை கரெக்டா சென்ஸ் பண்ணிரும். சென்ஸ் பண்ணிட்டு அடுத்த காம்போனன்ட்டுக்கு சிக்னல் அனுப்பும். அதுதான் பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ரேடார் கிட்ட இருந்து அந்த சிக்னலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஏவுகணை எந்த நாட்டில இருந்து வருது, எந்த டைரக்ஷன்ல போகுது, அது எங்க போய் விழுகிறதுக்கு மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். ஒருவேளை அந்த ஏவுகணை அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய எல்லையில யாருமே இல்லாத ஒரு பகுதிக்கு போய் விழுப்போகுது அப்படின்னோம்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அது விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும்.
இல்ல அது மக்கள் வசிக்கிற பகுதி இல்ல முக்கியமான இலக்குகளை நோக்கி அந்த ஏவுகணை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னோம்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்ஷன்ல இறங்கும். அது அடுத்ததா ஏவுகணைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். ஏவுகணை தான் அந்த மூணாவது காம்போனன்ட். டமீர் அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணையை தான் இந்த அயன்டோம் சிஸ்டத்துக்கு இஸ்ரேல் பயன்படுத்துறாங்க. கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருந்து ஒரு எச்சரிக்கை இந்த டமீர் அப்படிங்கிற ஏவுகணைக்கு வரும். என்ன வரும்னா, இந்த மாதிரி நம்ம இஸ்ரேலினுடைய வான்வெளிக்குள்ள ஒரு ஏவுகணை வந்துகிட்டு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், உடனடியா நீ தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டமீர் ஏவுகணைக்கு அனுப்பும். உடனடியா டமீர் ஏவுகணை ஆக்டிவேட் ஆகி மேல போய் பறந்து அந்த எதிரில் வர ஏவுகணையை அடிச்சு நொறுக்கும். ஸோ இதுதான் இந்த அயன்டோமினுடைய ஒர்க்கிங் சிஸ்டம், வானில் நடக்கும் அட்டாக். சரி, அயன்டோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த வானில் பறக்கிற டமீர் அப்படிங்கிற ஏவுகணை இருக்குல்ல, அது எப்படி எதிரி நாட்டினுடைய ஏவுகணை அழிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த டமீர் ஏவுகணை அந்த எதிரி நாட்டு ஏவுகணை எந்த ட்ரஜெக்டரி, அதாவது எந்த பாதையில வருதோ அதுக்கு நேர் எதிரான பாதையில இந்த டமீர் அப்படிங்கிற ஏவுகணையும் பயணிக்கும். ஒரு ஏவுகணையில எப்பயுமே அதனுடைய நுனி பகுதியில தான் பெரிய அளவிலான வெடிபொருட்களை வச்சிருப்பாங்க. அந்த வெடிபொருட்களை லேசர் மூலமா ஆக்டிவேட் பண்ற ஒரு ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம சாதாரண வெடிகுண்டெல்லாம் பத்த வைக்கிற ஒரு தீரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதுல ஒரு ஃபியூஸ்ன்னு சொல்றோம். ஆனா இதை லேசர் மூலமா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேசர் மூலமா ஆக்டிவேட் ஆகிற ஃபியூஸ் எந்த இடத்துல சரியான டார்கெட்டை நம்ம நெருங்கி வருமோ அப்போ ஆக்டிவேட் ஆகி வெடிக்க செய்யும் அந்த ஏவுகணையை. ஸோ இதுதான் ஏவுகணை வெடிக்கிறதுக்கான ப்ராசஸ். டமீர் ஏவுகணையில வெறும் வெடிமருந்து மட்டும் வெடிக்காது, அதோட சேர்ந்து மெட்டல் பார்ட்ஸ், உலோக பொருட்கள் நிறைய சேர்ந்து வெடிச்சு செதறும். அப்படி செதற உலோக பொருட்கள் எதிரி நாட்டு ஏவுகணையினுடைய நுனிப்பகுதியில படும். ஸோ அப்போ எதிரி நாட்டு ஏவுகணை என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அதனால இப்போ வெடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த எதிரி நாட்டு ஏவுகணை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அயன்டோம் சிஸ்டத்தை பயன்படுத்தி வானத்திலேயே ஒரு ஏவுகணையை தடுத்து வெடிக்க வைக்குது இஸ்ரேல். இப்படிப்பட்ட ஒரு அயன்டோம் சிஸ்டத்தை உருவாக்க இஸ்ரேலுக்கு 5 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவாகுது. அது மட்டும் கிடையாது, இந்த டமீர் ஏவுகணையுடைய ஒவ்வொன்றுடைய விலையும் 80,000 அமெரிக்க டாலருக்கு சமமானது. செப்டம்பர் 2024 ஹிஸ்புல்லா அமைப்பினர் லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை ஏவுறாங்க. அதுக்கு பேரு காதர் 1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 700 கிலோ வெடிபொருட்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட ஏவுகணைய இஸ்ரேல் தடுத்து வானத்திலே அழிச்சாங்க. அதுக்கு உதவுனது டேவிட் ஸ்லிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். குட்டி குட்டி கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரு ஏட்டையாவே டீல் பண்ணிடுவாரு. ஆனா அந்த ஏட்டையாவை வச்சுட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் எல்லாம் டீல் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் அயன்டோம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்சில இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை தடுக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி, டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ரேஞ்ச், அதாவது ஒரு 100 இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் தாக்கும் போது இந்த டேவிட் ஸ்லிங் அது ஆக்டிவேட் ஆகுது. 2023 காசால இருந்து பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் அப்படிங்கிற அமைப்பு இஸ்ரேலை நோக்கி 1100 ஏவுகணைகள் ஏவுனாங்க. ஆனா அதுல 96% இந்த டேவிட் ஸ்லிங் வானத்திலே அழிச்சு முடிச்சிருச்சு. அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் கொண்டது இந்த டேவிட் ஸ்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 2017 தான் இந்த டேவிட் ஸ்லிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அயன்டோம் டிசைன் பண்ண அதே ரஃபேல் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற இந்த அமைப்பையும் உருவாக்குனாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவை சேர்ந்த ஆர்டிஎக்ஸ் கார்ப் அப்படிங்கிற நிறுவனமும் இந்த டேவிட் ஸ்லிங்கை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அயன்டோம்ல டமீர் அப்படிங்கிற ஏவுகணை யூஸ் பண்ணப்படுது. ஆனா இதுல ஸ்டன்னர் அப்படிங்கிற ஏவுகணை யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்டன்னர் ஏவுகணை கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போய் தாக்குதல் நடத்துறதுக்கான திறமை கொண்ட ஒரு ஏவுகணையா இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய அக்யூரசி, துல்லியம் அப்படிங்கிறது 92% அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டன்னர் ஏவுகணையுடைய மதிப்பு மட்டும் 10 லட்சம் அமெரிக்க டாலருக்கு நிகரானதா இருக்கு. ஏரோ 2 மற்றும் ஏரோ 3 1991 ஈராக்குக்கும் குவைத்துக்கும் ஒரு போர் ஏற்படுது. அப்போ குவைத்துக்கு ஆதரவா அமெரிக்கா செயல்படுது. அமெரிக்காவுடைய உதவிக்கு இஸ்ரேல் போறாங்க. ஸோ இதனால ஈராக்கு இஸ்ரேலை மிரட்டுறதுக்காக ஒரு ஏவுகணையை, ஸ்கட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பவர்ஃபுல்லான ஏவுகணையை இஸ்ரேல் மேல ஏவுறாங்க. இந்த ஸ்கட் அப்படிங்கிற ஏவுகணையை ஈராக்குக்கு சோவியத் யூனியன் வித்திருந்தாங்க. அந்த ஸ்கட் ஏவுகணை அப்படிங்கிறது வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியருக்கு வெளியே போய் அங்கிருந்து டிராவல் பண்ணி அதுக்கப்புறமா டார்கெட் வந்த உடனே வேகமா போய் அடிக்கிறதுக்கான திறமை கொண்டது அந்த பர்டிகுலர் ஏவுகணை. அப்படிப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தான் ஏரோ 2 அப்படிங்கிற ஏவுகணையை உருவாக்குறதுக்கு இஸ்ரேலை தூண்டுச்சு. 2000ஆம் ஆண்டுலேயே இந்த ஏரோ 2 அப்படிங்கிற ஏவுகணையை இஸ்ரேல் உருவாக்கிட்டாங்க. ஆனா 2017 தான் அது ஆக்ஷனுக்கு வந்துச்சு. சிரியால இருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணையை சக்சஸ்ஃபுல்லா இந்த ஏரோ 2 அழிச்சிருக்கு. எதிரி நாட்டிலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏரோ 2 ஆக்டிவேட் ஆயிரும்.
அந்த எதிரி நாட்டு ஏவுகணை 100 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது போய் அந்த ஏவுகணையை அட்டாக் பண்ணி அழிச்சிரும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லப்படுற ஒரு 100 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஏவப்படுற ஏவுகணை எல்லாம் அழிக்கிறதுக்கான திறமை கொண்டது. அது மட்டும் கிடையாது, வளிமண்டலம் அட்மாஸ்பியருக்கு வெளியேவும் போய் தாக்குதல் நடத்துறதுக்கான திறமையும் இந்த ஏரோ 2க்கு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பூமியில இருந்து 50 கிலோமீட்டர் உயரத்துக்கு இது டிராவல் பண்ணி ஒரு இலக்கை அழிக்கிறதுக்கான ஸ்பெஷாலிட்டி கொண்ட ஒரு ஏவுகணையா உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏரோ 2 ஏவுகணையை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலவாகுது இஸ்ரேலுக்காக. இதனுடைய மேம்பட்ட வெர்ஷனா உருவாக்கப்பட்டது தான் ஏரோ 3 ஏவுகணை. இதை ஒரு டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோ 2 அப்படிங்கிறது அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் வரைக்கும் பாஞ்சு ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏரோ 2 300 கிலோமீட்டர் வரைக்கும் பாஞ்சு ஒரு ஏவுகணையை அழிக்கிறதுக்கான திறமை கொண்டதா இருந்துச்சு. ஆனா இந்த ஏரோ 3 அப்படிங்கிறது அதை விட அதிகபட்சம் 2400 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிச்சு ஒரு இலக்கை அழிக்கிறதுக்கான ஒரு திறமை கொண்ட ஏவுகணையா உருவாக்கப்பட்டிருக்கு. ஏரோ 3யும் வளிமண்டலத்துக்குள்ள போய் ஒரு இலக்கு அளிக்கிறதுக்கான திறமை கொண்டதாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஈரான் நடத்தின 180 ஏவுகணை தாக்குதல்களையும் இந்த ஏரோ 3 தான் சமாளிச்சிருக்கு. அயன் பீம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஏவுகணையை அனுப்பி தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுனால கடுமையான செலவு பிடிக்கிற விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி யோசிக்கும் போதுதான் கம்மியான செலவில் என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க முடியும்னு இஸ்ரேல் உருவாக்குனதுக்கு பேர் தான் அயன் பீம். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வர ஏவுகணையை எப்படி தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு இவங்க முதல் கட்டமாக யோசிச்சிருக்காங்க. அதை ஒரு லேசர் பீம் மூலமா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏவுகணைக்கு பதிலாக அந்த லேசர் செயல்படும். ஸோ 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு ஏவுகணை ஏவப்படுது அப்படின்னோம்னா உடனடியாக இந்த லேசர் ஆக்டிவேட் ஆகி ஹை பீம்ல அதை நோக்கி அடிப்பாங்க. அந்த ஹை பீம்லேயே அந்த ஏவுகணை அப்படிங்கிறது வெடிச்சு செதறும். ஸோ இதுதான் இந்த அயன் பீம் சிஸ்டத்தினுடைய முக்கியமான செயல்பாடு. இதில் ஏவுகணை இல்லை அப்படிங்கிறதுனால செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்ற ஆராய்ச்சியும் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது. இந்தியாவிடம் என்ன இருக்கிறது? இந்தியா போன்ற பெரிய நாடுகளுடைய தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கு. நம்ம மேற்கிலும் சரி கிழக்கிலும் சரி அணு ஆயுதம் கொண்ட நாடுகளை வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது வேற மாதிரியா இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து S-400 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்க போறாங்க. இதனுடைய மதிப்பு 500 கோடி அமெரிக்க டாலர்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி எதிரி நாட்டினுடைய ஏவுகணையை தாக்குதல் நடத்துறதுக்கான திறமை இந்த S-400க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்பான ரேடார்களை ஆல்ரெடி இந்தியா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பராக் 8 அப்படின்னு சொல்லப்படுற ஏவுகணையுமே இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இந்தியா. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின பெச்சோரா, இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பான ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளுமே இப்போ பயன்பாட்டில் இருக்கு. இந்தியாவின் தலைநகர் டெல்லியை மட்டும் காக்கிறதுக்காகவே ஒரு தனியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. அதுக்கேற்ப தொழில்நுட்ப மாறுதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. எப்போ உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குச்சோ அதுக்கப்புறம் உலகத்துல ஒரு அன்சர்டினிட்டி நிலவ ஆரம்பிச்சது. எப்போ எந்த நாட்டுக்கு வேணா போர் நடக்கலாம் அப்படிங்கிற சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியா இப்போ இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் இவங்களுக்கு நடையில ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடும் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்பான பல வீடியோக்களை நம்ம தொடர்ந்து விகடன் வெப் டிவியில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.